ஹலோ எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஸோ எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன். எல்லாரும் பல ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டு இந்த நேரத்தில் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி வைப் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இதே நேரத்தில் உங்களுக்கு நான் என்னோட லைஃப்பில் லாஸ்ட் ஒரு 6 மந்த்தாக வீடியோ போடலை. ஸோ அதுக்கான ரீசனும் லாஸ்ட் நான் நிறைய பார்த்தேன், நியூஸ்லாம் நிறைய பார்த்தேன். அதை பற்றி பேசலாமே அப்படின்ட்டு ஒரு 5 நிமிஷம் வீடியோ தான். ஸோ திருநெல்வேலின்னு எல்லாருமே ரீசெண்டாக ஞாபகம் வந்திருக்கும். இத்தனை நாள் நியூஸ் சேனலில் பார்க்காத ஒரு நியூஸ் சேனலில் ஒரு சின்ன லாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு ஹையர் பெரிய நியூஸாக வந்து இந்த தூத்துக்குடியில் 2 பேர் இந்த அட்டை கொலை வழக்கு நடந்துச்சுல, போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு லாக்அப் மர்டர் நடந்துச்சுல. ஸோ அந்த கேஸ் தான் எனக்கு தெரிஞ்சு நியூஸில் அதிகமாக வந்துச்சு. அதுக்கப்புறம் திருநெல்வேலியிலேருந்து எதுவுமே வரல. ஏன் இத்தனைக்கும் இந்த போன மாதம் ஃப்ளட் வந்துச்சுல, போன மாதங்கிறது ஐ மீன் டிசம்பர் தான் சொல்கிறேன். அந்த ஃப்ளட் வந்தப்போ கூட அவ்வளோவா கவர் பண்ணல எந்த நியூஸுமே. பாலிமராக இருக்கட்டும், வேல்ராஜாக இருக்கட்டும், யாருமே வரல. ஏன்னா சென்னையில் நடந்துச்சுன்னா எல்லா நியூஸ் சேனல் 24 hours சென்னையை ஃபுல் கவரேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஏன் திருநெல்வேலி இந்த சவுத் சைட்லாம் யாரும் பார்க்கறது இல்லையா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் சென்னை ஃப்ளட் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. சென்னை ஃப்ளட்டாக இருக்கட்டும், திருநெல்வேலி ஃப்ளட்டாக இருக்கட்டும், நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. நிறைய உயிரினங்கள் இறந்து போச்சு. சென்னை சைடில் யாருமே ஆடு மாடு தான் வளர்க்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. பட் திருநெல்வேலி இந்த சவுதன் சைடில் வந்தீங்கன்னா ஃபுல்லாக ஆடு மாடு தான் அவங்களுக்கு மெயின். அப்படிங்கிறப்ப அவங்க ஆடு மாடுகள் எல்லாத்தையுமே வளர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துலையுமே அவங்களுக்கு அது பெரிய இழப்பாக இருக்கும். நிறைய நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, வயலில் பயிர் போட்டிருப்பாங்க, பயிர் எல்லாம் இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இன்னுமே இந்த கவர்மெண்ட்லாம் பணம் கொடுக்குற வேலை இருக்குது. எங்கள் வீட்டில் கூட டோக்கன் வாங்கியிருக்காங்க. ஸோ டோக்கன் கொடுத்து வாங்கியிருப்பாங்க. ஸோ சென்னை ஃப்ளட்டுமே இதே மாதிரி தான் நடந்துச்சு. இத்தனைக்கும் அவங்க யாருக்கெல்லாம் பைசா கொடுத்தாங்க, அங்கே யாருக்கெல்லாம் ரேஷன் கார்டு இருக்கோ அவங்களுக்கு மட்டும் தான் பைசா கொடுத்துருக்காங்க. ஏன் இத்தனைக்கு பேச்சுலர்ஸ் இருக்காங்க. ஸோ நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து அங்கே தான் நிறைய வராங்க. ஏன்னா கம்பெனிஸ் ஃபுல்லாமே அங்கே தான் வச்சுருக்கீங்க. ஸோ அப்போ அந்த ஐடி கார்டை வச்சாட்டி யாராவது கொடுக்கலாம்ல. ஸோ ஒரு பேச்சுலருக்கு 1000 கொடுக்கலாம்ல. ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா பசங்க அவங்க வேலைக்கும் போக முடியாது. ஸோ சமையலுக்கு ஏதாவது பொருள் வாங்கணும்னா கூட என்ன பண்ணணும், எதுக்கு முடிப்பு போய் நின்றுருக்காங்க. ஸோ ஏதாவது அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், பண்ணலை. ஸோ கவர்மெண்ட் அவங்க குறை சொல்ல முடியாது. அவங்க அப்பா சொத்தான்னு கேட்டவங்க அப்படின்னு சொல்ல முடியுமா, கேட்க முடியுமா? இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா, இந்த பேச்செல்லாம் அரசியல் நல்லது இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியாது, வேணாங்க. ஸோ நீங்கள் இந்த டைம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த டைம் எல்லாரும் வெடி வெடிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டாக டைம் என்னன்னா 12:05. ஓகேவா? இந்த டைம் தான் வீடியோ ரெக்கார்டிங்கே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு நிறைய விஷயங்கள் ரெண்டாச்சு. துணிவு பொங்கல், வாரிசு பொங்கல், துணிவு பொங்கல் தான் ப்ரோ. சரிடா மாட்டுப்பலா நல்லா சரி. ராஜா பகவத் மாதிரி இருக்கா? என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. ஒரு கிலோ தக்காளி 500 ரூபாண்ணே. 1 கிலோ தக்காளி 500. உன்ன பொண்ணு அழகா இருக்காது, ஆம்பளடா. இது படம் இல்ல, பக்தி பாடம். ஏன் கத்துற? பார்த்தாம இருக்கு, ஒண்ணும் செய்ய மாட்டேன். முரட்டு காக்கா யாருக்கு போட்டுக்க? தண்ணி கேன் போட வந்தேன். சக்திய லவ் பண்ணல, எது சக்திய தான் கௌதம் லவ் பண்றான். இனம் என்ன பிரிந்தது போதும், மதம் என்ன பிரிந்தது போதும். கடைசியில தான் வந்து சேர்ந்தாரு விநாயக்க. அது யாரு? யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு? எப்பவும் போல போன வருஷம் நிறையவே ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ நிறையவே இன்னும் ஏஐ தான் நிறைய வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஏஐ வந்து நிறையவே ஆக்குபை பண்ணிட்டு. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, பிறகு நிறைய ஆன்லைன் கம்பெனிஸ் எல்லாமே அங்கே வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸை தூக்கிட்டு ஏஐ தூக்கி வச்சுட்டாங்க. ஒரு 400 எம்ப்ளாயிஸ் வேலை பார்க்குற வேலையை ஒரு ஏஐ தூக்கி ரீப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர், அதாவது இந்த இயர் 2024 கண்டிப்பாக இது இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக இது குறையாது. கண்டிப்பாக ஃபயரிங் ப்ராசஸ் அதிகமாகவே நடக்கும். ஸோ எல்லாரும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, சைட் இன்கம் ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு நான் எதுவும் ப்ரொமோட் பண்ண சொல்கிறாங்க, எதுவும் ப்ரொமோட் பண்ணல. உங்களுக்கு பிடிச்சத பிஸ்னஸாக நீங்கள் பண்ணுங்கள். ஏதோ மளிகை கடையோ இல்லை ஏதோ ஒரு பலசரக்கு ஜாமான் கடை, ஏதோ ஒரு காய்கறி வச்சா கூட பிடிச்சிக்கலாம். பிஸ்னஸ் நிறைய மூவிஸ் ரிலீஸ் ஆச்சு, நிறைய வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒன் பீஸ் பார்த்தேன், அதுக்கப்புறம் நருடோ பார்த்தேன். நருடோ ஷிப்புடன் வந்து ஃபுல்லாகவே நான் பார்த்து கவர் பண்ணிட்டேன். ஸோ கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஃபுல்லாகவே நான் போன வருஷம் தான் பார்த்தேன். ஏன்னா எனக்கு தோணுச்சு திடீர்னு இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தமிழில் வருதுன்னு, சரி முதல்ல இங்கிலீஷில் பார்த்துருவோம் அப்படின்ட்டு இப்போ இங்கிலீஷில் போய் குதிச்சு எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு ஒரு கல்வி வந்துச்சு. வின்டர் இஸ் கம்மிங்கிற வின்டர் முடிஞ்சு போச்சு நமக்கு. டிசாஸ்டர் மாதம் லாஸ்ட் இயர் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் இருந்துச்சு, மேஜர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஏதோ கடவுள் இருக்காண்டா குமாருங்கிற மாதிரி யார் செஞ்ச புண்ணியமோ எங்கள் வீட்டில் எனக்கு ஒன்றும் ஆகலை.
ஓகேவா. இந்த மூக்கெலும்பு இருக்குல்ல, இந்த மூக்கெலும்பு லைட்டாக கிராக் விட்டு போச்சு. அதுவுமே ஒரு 4-5 வீக்ஸ் தானாகவே சரியாயிடுச்சு. ஓகேவா. ஒரு 4 மெடிசின் மட்டும் எடுத்து இந்த பெயின் மட்டும் வச்சுட்டு லைஃப்பை தோச்சிட்டலாம். அவசரப்பட்டு குமார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு மேஜராக இந்த விஷயம் வரல. நான் ஜாலியாக என் லைஃப்பில் என் ஒர்க்கில் ஜாலியாக இருந்துட்டு இருக்கேன். 549 பேர் நீங்கள் இருக்கும் எனக்கு எவ்வளோ இருக்குது. ஸோ ஜாலியாக போயிடுது. அது யார மாதிரி இருக்குது, அவன மாதிரி இருக்குது, இவன மாதிரி இருக்குது நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணாலும் சரி, யார் வந்து அது குறை சொன்னாலும் என்னடா அப்படி காப்பி கேட் பண்ணுறேன், ஏன் அட்லீஸ்ட் 1000 கோடி ரூபாய்க்கு சம்பாதிக்கலையா படம் எடுத்து காப்பி பண்ணி தான் எடுக்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே சம்பாதிக்கலையா. ஸோ அப்படி நான் சம்பாதிச்சுட்டு போகிறேன். அதில் நீங்கள் அழிச்சிச்சுன்னா என்னங்க போங்க, உங்களுக்கு வலிக்குன்னா நீங்கள் போங்க. அதுக்கப்புறம் நியூ இயர்க்கு ரெசல்யூஷன் எல்லாருமே ஜிம் போகணும், நிறைய கெட்ட வார்த்தைலாம் பேசக்கூடாது, இவங்க கெட்ட சவாசம் வச்சுக்கக்கூடாது, இவங்க உள்ள நம்ம வெளியெல்லாம் போகக்கூடாது, அடுத்த வருஷம் லவ் பண்ணி ஒன்று கமிட்டட் ஆகணும், இல்லை சிங்கிள்ஸாக இருக்கணும் சிங்கிள்ஸாக இருக்கணும், இல்லை காசி போகணும், இல்லை ஃபாரின் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா போங்க. சிங்கிளாக இருக்கிறவங்க மேரேஜ் பண்ணுங்க, மேரேஜ் ஆனவங்க ஜாலியாக இருங்க. ஸோ டிவோர்ஸ் வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஜாலியாக இருங்க. டேரக்டாக வீடியோஸ் டெய்லி போடுற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நியூ மொபைல் ஒன்று வாங்கலான்னு இருக்கேன். இப்போவே உங்களுக்கு கேமரா பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் இதே கேமரா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து அதாவது ஃபஸ்ட் வீடியோ வந்து இந்த கேமரா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ரெட்மி நோட் 10 ப்ரோ இருக்குல்ல, ப்ரோ கிடையாது, ரெட்மி நோட் 10 தான். ஸோ அப்படிப்பட்ட இதில் ஃப்ரண்ட் கேமரா வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஃபோன், நல்ல ஃபோன், கேமரா கண்டி இருக்கணும், அதாவது எனக்கு பர்சனல் யூஸ் ஆகணும், கேமரா கண்டி இருக்கணும் அப்படின்னு பிறகு நிறைய கிரிட்டிசைஸ் வந்தாலும் கீப் கோயிங் ஆன் ஃப்ளோ, அதாவது என்னோட ஃப்ளோவில் நான் போயிட்டு இருக்க போகிறேன். இதுக்கப்புறம் எந்த ஒரு பேரியர் இருந்தாலும் தக்காளி ஒட்டச்சி எரிஞ்சிட்டு இந்த அதிசயம் போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டே இருக்க போகிறேன். இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு தடை இருக்குது அப்படிங்கிற கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அதுக்கான விடையை நீங்கள் இந்த வருஷம் ஃபைன் பண்ணி அதை சால்வ் பண்ணுவீங்க. நிறையாங்க ஃபன் பண்ணுங்கள். எப்பவும் போல இந்த வருஷமும் ட்ரெண்ட் பண்ணுறோம், பைக் பண்ணுறோம். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோ நான் சந்திக்கிறேன். அது மாதிரி உங்களிடம் இருந்து நான் உங்கள் செட்டராக எல்லா வீடியோஸ் ஆகட்டும். சியர்ஸ்.